என்னோடு சேர்ந்து லுக்கா 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். Luke chapter 7 verse 2 to 7. Luke chapter 7 verse 2 to 7. லுக்கா 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். ஒரு சிலர் இப்பதான் பைபிளே திறக்கிறாங்க. ஓகே, எடுத்துங்க வாசம். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தார். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். பாருங்க, இங்க நம்ம வந்து ஒரு கதையை பார்க்கணும். நினைக்க இந்த கதை முக்காவாசி பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். 100க்கு அதிபதியோட வேலைக்காரர் வியாதிப்பட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஆட்களை அனுப்பி இயேசு கிறிஸ்து வரும்படியாக அழைப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்க இந்த வேலைக்காரனை சொத்தமாக்குறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான்னு சொல்லி அந்த மூப்பர் வந்து இந்த வேலைக்காரனை குறித்து சில சாட்சிகளை கூறுறாரு. அடுத்தது, அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, எந்த 100க்கு அதிபதி மூப்பரை அனுப்பி இயேசுவை வரவழைக்க சொன்னாரோ அதே 100க்கு அதிபதி இப்ப தன்னோட செய்கிறார்னா அவரோட கூட்டாளி, அவரோட ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க அங்கிருந்து வர்றதுக்கு நீங்க கஷ்டப்படாதீங்க, நீங்க கஷ்டப்படுங்க, நீங்க என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை, நானு அதுக்கு எப்படி சொல்லுவாங்க, நான் தகுதி உள்ளவன் அல்ல. அப்பனா அவர் வந்து இயேசுவை வந்து ஒரு மகிமை பொருந்திய ஒரு தேவனாக அவர் பார்க்கணும். நீங்க என்னோட வீட்டு வாசலுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல. ஆனா அடுத்தது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நான் உங்க இடத்தில் வர்றதுக்கும் நீங்க என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் பாத்திரம் அல்ல. நான் உங்களை தேடி வர்றதுக்கும் நான் வந்து தகுதி உள்ளவன் அல்ல. ஆனாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். தேவனோட ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனோட ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம முடங்கி இருக்கிற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இருந்து தேவன் நம்மளை விடுவிக்க சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால முடியாத காரியம், கூடாத காரியம், கூட்டக்கூடிய காரியமே ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்ம தேவன்ட்ட அவ்வளவு வல்லமை உண்டுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவரோட கிரியைகளை செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அந்த 100க்கு அதிபதி இயேசு வர்றது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் உங்களை கஷ்டப்படுத்தி கொள்றீங்க, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நான் உங்க இடத்துல வர்றதுக்கும் எனக்கு அந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, உங்களோட ஒரு வார்த்தை மற்றும் நீங்க கட்டளையிடுங்க, என் வேலைக்காரர் சொஸ்தமாகும். ஹல்லேலூயா. அந்த 100 அதிபதி ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டா, தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு, தேவனோட வார்த்தையில அற்புதம் உண்டு, தேவனோட வார்த்தையில விடுதலை உண்டு, தேவனோட வார்த்தையில கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அந்த 100க்கு அதிபதி அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? இயேசு கிறிஸ்து சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்து, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஜனங்க கூட்டமாக இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை தேடி நாடி ஓடினாங்க. இயேசு போய் சேர்ந்ததுக்கு முன்பாகவே அவங்க போய் சேர்ந்து இயேசுக்காக
காத்திருந்தாங்க. எதற்காக? விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஆனா இந்த 100க்கு அதிபதி ஒரு காரியத்தை விளங்கி கொண்டா. இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் சுகமானல, அவரோட வார்த்தையை அனுப்புனாலே அந்த வார்த்தையை நம்மளை விடுவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நீங்க அது கீழே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கதைகள் தேவன் வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த லூக்கா 7வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா நானின் ஊருக்கு அவர் போறாரு. எங்க போறாரு? நாயின் ஊருக்கு போறாரு. அங்க வந்து அடக்கம் பண்ணும்படியாக ஒரு மனுஷனை கொண்டு சென்று இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு வாலிபன் மரித்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணும்படியாக கூட்டம் அவனை கூட்டி கொண்டு இருக்குது. அவனோட தாயாரும் ஒரு விதவி. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவர் மேல மனம் துருங்கி அந்த வாலிபனை அவர் ஒண்ணுமே செய்யலைங்க. அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திருந்தா சொன்னாரு. அவன் எழுந்து உட்கார்ந்து பேசினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை இன்னைக்கு நம்மளை எழுப்ப செய்யணும். மறந்து போயிருக்கிற நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய இருதயம், இன்னைக்கு தேவனோட வார்த்தை அதை எழுப்பணும் நம்மள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன அந்த மனுஷனை தேவன் வார்த்தையினால் உயிர்ப்பித்தார்னா, ஹல்லேலூயா, இன்னைக்கு அந்த வார்த்தை நம்மளுக்கு சுதந்திரமாக தேவன் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எத்தனை தடவை நம்ம விடுதலை பெற்றுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை தடவை நம்ம ஆரோக்கியம் பெற்றுக்கணும். எத்தனை தடவை நம்ம சிந்தை தெளிவா இருக்கணும். எத்தனை தடவை நம்மளோட சுபாவம் நம்மளை விட்டு நீங்கி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை எழுப்பி தன்னோட தாயார் இடத்துல ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த தாயார் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அதே போல தான் அங்க லாசருவும் மரித்து போய் எத்தனை நாள்? 4 நாள் சேலையினால சுற்றி கல்லறைக்குள்ள போடப்பட்டுட்டான். லாசர் கல்லறைக்குள்ள இருக்கிற. இயேசு கிறிஸ்து 4 நாள் முடிச்சுதான் வராரு. யாரு? அவருடைய சிநேகிதனான லாசருவை பார்க்கறதுக்கு. இது நம்மள அந்த என்ன பண்ணிருக்கோம்? இறந்து போனாலும் லாசருக்கு தெரியல. ஹல்லேலூயா. நம்மளோட சிநேகிதன் ஒருத்தர் ஏதாச்சும் ஒண்ணா நம்ம கூட ஏதாச்சும் ஒரு ஆபத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அடிப்போம். முக்கால்வாசி பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிப்பீங்க இல்லையா? நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? உடனடியாக நம்ம பக்கத்துல நின்று நமக்கு எல்லா விதத்திலும் துணையாகவும் உதவியாக இருக்கும்படியாக நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து 4 நாள் கழிச்சுதான் வராரு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்லுங்க, லாசருவே வெளியே வா. அவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில அதிகாரம் உண்டு. அவர் வார்த்தையில ஒரு சுதந்திரம் உண்டு. அவர் வார்த்தையில ஒரு ஆசீர்வாதமும் உண்டு. தெரியுங்களா? ஹல்லேலூயா. அதுவே இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம வந்து மாமிச பிரகாரமாக நம்ம நிறைய இடத்துல ஓடி நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கஷ்டப்படுகிறோம். ஆமென். நம்ம கஷ்டப்படுகிறோம். அதனால இயேசு கிறிஸ்து பிளாட்டை பார்த்து சொல்லுவாரு, பரத்துல இருந்து உனக்கு ஒரு அதிகாரம் வரலன்னா நீ என்னை விடுவிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒண்ணு புரிஞ்சு கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஹல்லேலூயா, அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தீமையாக இருந்தாலும், அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும், அது நம்மளை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், ஹல்லேலூயா, அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், ஆனா அதுக்கு அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில ஒரு உத்தரவு கொடுக்கல. இயேசு கிறிஸ்து அந்த காரியத்துக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கல, ஒரு அப்ரூவல் கொடுக்கலன்னா அது நடக்காதுங்க. ஆனா இன்னைக்கு மனுஷன் இன்னும் நம்மளோட நம்ம வாழ்க்கையின் தீர்மானம் ஒரு மனுஷன் கையில இன்னும் நம்ம ஒப்பு கொடுத்து அதுக்காக தவித்து கொண்டு இருக்கிற மாதிரி நம்ம வாழணும். ஐயோ, என்ன நடக்குமோ, என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஏற்கனவே ஒரு அசுபாவை பார்த்துட்டோம், மீண்டுமாக இவங்களால நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த ஒரு தவிப்பு எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கு இல்லையா? ஆமே. எனக்கு தேவனோட வார்த்தையில பிடிச்ச ஒரு வார்த்தை, மனுஷன் 1000 திட்டங்கள் போட்டாலும் கர்த்தர் அந்த திட்டத்தை உறுதிப்படுத்தலைன்னா அந்த திட்டம் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கமலியன் வந்து பேதுரு அவர் சீஷர்களை பிடிப்பட்டாங்க இல்லையா? இயேசுவின் நாமத்தினால் நீங்க பிரசங்கிக்க கூடாது, இயேசுவின் நாமத்தினால் நீங்க அற்புத அடையாளம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீஷர்கள் அனைவரையும் பிடிச்சி அடிச்சு அவங்களை வந்து துன்பப்படுத்துற அந்த டைம்ல கெமலியன் வந்தாரு. அவர் வந்து ஒரு டீச்சர். அப்படின்னா அந்த வேத பாரங்களை அவர் வந்து ரொம்ப
பேர் பெற்றவர். அவர் தான் வந்து பாலுக்கு, சவுல் என்கிற பாலுக்கு அவர் தான் டீச்சரா இருந்தார். அவர் சொல்றாரு, இவர்கள் நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, இது மனுஷனோட திட்டமா இருந்தா ஒளிந்து போவோம், ஆனா கர்த்தருடைய திட்டமா இருந்தா அவரை நீங்களும் நானும் எதிர்த்து நிற்பதற்கு பலனற்றவர்களாக நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்தாருன்னா அவர் கண்டிப்பா அதை நடத்தி முடிப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்துக்கு மீண்டுமாக நம்ம போவோம். மறுபடியும் அந்த கதையை படிங்க. லூக்கா 7:2-7. அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரர் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தார். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறார். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யாரோட வார்த்தைக்காக தெரியுங்களா நம்ம வந்து காத்திருக்கணும்? யாரோடைய உத்தரவுக்காக தான் தெரியுங்களா நம்ம காத்திருக்கணும்? நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட பிதாவோட உத்தரவுக்காகவும் அவருடைய ஒரு வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அநேக பேர் மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா, மனுஷன் வந்து நம்மளை குறிச்சு ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அதையும் நம்ம நினைச்சு கொண்டுகிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு வந்து என்ன கொண்டு வரும்? மனுஷனோட வார்த்தை நம்மளுக்கு என்னைக்கும் பலத்தை கொடுக்காது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு உயர்வு கொடுக்காது. அது எப்பொழுதும் நம்மளை தாக்கி, நம்மளை சோர்வுபடுத்தி, நம்மளை துக்கப்படுத்தி, நம்மளை கலங்கப்படுத்தி, நம்மளை அவமானப்படுத்தி தான் மனுஷனோட வார்த்தை எப்பொழுதும் நம்மளுக்கு எதிராக வந்து பாயும். ஆனா நம்ம என்ன நம்மளுக்கு தெரியும், தேவனை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தெரியும் மனுஷனோட வார்த்தை எப்படிப்பட்டது, தேவனோட வார்த்தை எப்படிப்பட்டது. ஆனா அநேக சூழ்நிலைய தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம மனுஷனோட வார்த்தையை நம்மளோட வாழ்க்கைக்கு அது ஜீவனாக நம்ம வைத்துக் கொள்றோம். அது ஜீவனாக எடுக்கும்போது என்ன தரங்களா ஆகுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கடந்து போயிருக்கீங்க. அது நீங்க வந்து பெரிய விஷயமாக அந்த வார்த்தைக்கு நீங்க வந்து உயிர் கொடுக்கறதுனால அந்த வார்த்தை உங்களை ஆளுகை செய்ய நீங்க வைக்கிறீங்க. அதனால தான் எங்க போனாலும் அவர் நீங்க அப்படித்தானே சொன்னாங்க, அதே எனக்கு நடக்குது. அதுக்கு உயிரும் ஜீவனை கொடுத்தது யாரு? பெற்றுக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருக்கிற நீங்க தான் மனுஷனோட வார்த்தைக்கு நீங்க வந்து உயிரும் ஜீவனை கொடுக்குறீங்க. அதுக்கு நீங்க உயிரும் ஜீவனை கொடுக்கும் போது அது உங்க வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையின் பயணத்தை அது வழி நடத்துது. ஹல்லேலூயா. ஆனாதான் பாருங்க, சில பேர் வந்து மனுஷனோட வார்த்தை கேட்டு கேட்டு அவங்களால தூக்கமும் வராது, சாப்பிடவும் முடியாது. ஒரு சிலர் துக்கத்திலும் கவலைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்படி படுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி சொல்றது தெரியுங்களா? மனுஷனுக்கு இது விளங்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா அதை நம்ம எதிர்த்து நிக்க மாட்டோம். ஆனாதான் பேதுரு அழகா சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படி பிசாச எதிர்த்து நின்று, அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். நம்ம கர்த்தருக்கு கீழ்படிஞ்சாதானே பிசாசுக்கு எதிர்த்து நிக்க. இன்னைக்கு அநேக பேர் வந்து பிசாசு எதிர்த்து நிக்கணும், பிசாசு எதிர்த்து நிக்கணும். முதலாவது நீங்க கர்த்தருக்கு கீழ்படியணும். அப்பதான் பிசாசு எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு பலனும் அந்த வல்லமையும் உங்களுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு உடனடியே நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கு கீழ்படியாம, தேவனோட வார்த்தைக்கு கீழ்படியாம, அங்க நம்ம வந்து நம்மளை அர்ப்பணிக்காம, நம்மளை வந்து சப்மிட் பண்ணாம பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. எப்படி நீங்க அவனை மேற்கொள்வீங்க? எப்படி அவனை ஜெயம் கொள்வீங்க? ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போறாங்க. அப்போ கூட பாருங்க தமிழ் எவ்வளவு அழகா போடுது. அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இல்லைன்னா அவன் உங்க கூட தான் இருப்பான். உங்க கூட இருந்து உங்களை எந்த விதத்துல, எந்த சூழ்நிலையில உங்களை கஷ்டப்படுத்த முடியுமோ,
உங்களை வந்து முடங்க வைக்க முடியுமோ, உங்களோட சிந்தையை எப்படி அவன் வந்து இருளாக்கி கரப்படுத்தி தேவனை விட்டு உங்களை விளக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்தி கொள்ளுவான். ஹல்லேலூயா. அவன் அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த 100க்கு அதிபதிக்கு இருந்த அந்த விசுவாசம் எங்கங்க நம்மகிட்ட இல்ல? இன்னைக்கு நம்மளுக்கு உடம்பு முடியல கூட சபைக்கு போக முடியல, ஜெப கூட்டத்துல வந்து உட்கார முடியல. ஆனா நம்மளுக்கு தெரியும் தேவன் அநேக வேதத்துல அநேக 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 கதைகளை நம்ம பார்ப்போம். அப்படின்னா அநேக நம்ம வந்து இந்த வேதத்தை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற இடத்துல தாங்க சுகமா இருக்கிறாரு. தேவ ஆலயத்துல தாங்க அவர் அற்புத அடையாளத்தை செய்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்ம படிக்கிறோம், ஏன் நம்ம வந்து அந்த வார்த்தைகளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள மாட்டோம்? பெற்றுக்கொண்டு ஏன் நம்மளோட நடைமுறையில நம்ம கொண்டு வர மாட்டோம்? ஆமே. ஆனா நம்மளை காட்டுற 100க்கு அதிபதி எவ்வளவு பாக்கியவான் தெரியுங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், ஆண்டவரே என்னோட வேலைக்காக சொஸ்தமாக. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களையும் என்னையும் எவ்வளவு பிரயாசமாக எவ்வளவு ஆசையாக நம்மளை உண்டாக்கி இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமே. ஏன்னா ஒரு தாயா இருக்கிறதுனால என் பிள்ளை கர்ப்பத்துல இருக்கும் போதே அது எப்படி இருக்கணும், முக்கியமா கர்த்தருக்காக அது எப்படி எழுப்பி பிரகாசிக்கணும், அது நினைவுல மட்டும் இல்ல வாயின் வார்த்தையாக நாங்க அறிக்கை செய்வோம். ஏன்னா நம்மளோட பிரியாசம் நம்மளுடைய சரீரத்துல இருந்து ஒரு பிள்ளை வருதுன்னா அதுக்கு நம்ம அவ்வளவு பிரயாசப்படுறோம் இல்லையா? ஆனா கிறிஸ்து அவர் எல்லாமே பார்த்து பார்த்து நம்மளை உண்டாக்குனார். 2 கண்ணு, ஒரு மூக்கு, இது தானா உருவாகுறது, நம்ம பார்க்கல. ஆனா தேவன் அழகா அதை செகித்து நம்மளை உருவாக்கினார் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனா அந்த தேவனுக்கு நம்மளால கீழ்பட முடியல, அவர் வார்த்தையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த வார்த்தையை நம்மளால விசுவாசிக்க முடியல. அதுக்கு மேலாக நம்ம மற்ற வார்த்தைகளை நம்ம மேலாக பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசுவும் சீஷர்களும் படகுல போனாங்க, ஞாபகம் இருக்கா? படகுல போனாங்க. பலத்த காற்று, அப்படின்னா அந்த படகு அந்த அலையினால மூடும்படியாக பலத்த காற்று உண்டானது. சீஷர்கள் என்ன பண்றாங்க? இயேசு போய் எழுப்புறாங்க. இயேசு கிறிஸ்துவும் அந்த படகுல தான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அதை குறித்து கவலைப்படாம அவங்க நிம்மதியான ஒரு நித்திரை அடைந்து. இன்னைக்கு நம்மளால தூங்க முடியுமா? ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளால தூங்க முடியுமா? ஆனா இயேசு கிறிஸ்து he don't care, he don't worry. அவர் கடந்த அந்த நேரத்தை அவர் படுத்து தூங்குறாரு. கண்டிப்பா அங்க சீஷர்கள் எல்லாரும் வந்து உயிருக்கு பயந்து அந்த கதிரல் இயேசு காலில் விளங்கி இருக்கும். அலைகள் கொந்தளிக்கிறது காட்டிலும் இவனுங்க ஓடி ஆடின அந்த வேகத்துல ஒன்னும் கப்பல் ஆடி இருக்கும். ஆமாங்க தானே? இயேசுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா இவங்க வந்து சொல்றாங்க, நம்மளாம் வந்து மடிந்து போக போறோம், நீங்க என்ன ஆண்டு தூங்குறீங்க? நிம்மதியாச்சு தூங்க விடுறாங்களா இயேசுவை? ஆனா இஸ்ரேல் காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எந்நேரமும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்காரு. இது அவங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மனுஷன் நம்மளே சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம், ஆனா அந்த காற்றும் கடுதலையும் இயேசு கிறிஸ்து வார்த்தையினால அதற்றினார். மிகுந்த அமைதி உண்டாகுச்சு. அமைதி மட்டும் உண்டாகல தெரியுங்களா? மிகுந்த அமைதினா ஒரு சத்தம் கூட இல்ல. அப்ப பாத்துங்க, கிறிஸ்துவோட வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு அதிகாரம் உடையதா இருக்கு. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும் என்று நீதிமொழியான சோலமன் சொல்றாரு. எப்படி? அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். நீதிமொழி 2:7 சொல்றது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருதான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன தருகிறாரோ? ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும். இந்த வார்த்தையை வாஞ்சித்து ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா குழப்பமான சிந்தைகளை உங்களை விட்டு நீங்கி போகும். ஏன்னா தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவாரு, அதுல இருந்து உங்களுக்கு அறிவும் புத்தியும் தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டு நீங்க பார்க்குற ஒவ்வொரு காரியம், மனுஷனாலும் சரி சூழ்நிலாலும் சரி, அதை எப்படி மேற்கொண்டு போகணும் என்று தேவன் அது தப்பிச்சல வழியும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க
பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனோட வார்த்தையை நம்ம கேட்டு அது நம்ம புரிந்து கொண்டு அது நம்ம விளங்கி கொள்ளணும்னா அதுக்கு இயேசுவோட வார்த்தை தாங்க வேணும். ஹல்லேலூயா. மனுஷனோட வார்த்தையை கேட்டு எத்தனை தடவை நம்ம போய் விழுந்திருக்கோம்? மனுஷனுடைய வார்த்தை கேட்டு எத்தனை தடவை நம்ம விழுந்து போயிருக்கோம்? எத்தனை தடவை நம்ம முடங்கி போயிருக்கோம்? எத்தனை தடவை நம்ம வேதனைப்பட்டிருக்கோம்? நம்ம எவ்வளவு பட்டாலும் நம்ம திருந்த மாட்டோம். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நீங்க தான் இயேசுவை தேடி வந்தீங்க. இல்ல, இயேசுவோட கிருபை, இயேசுவோட இரக்கம், இயேசுவோட அன்பு, இயேசுவோட தயவு உங்க மேல இருக்கிறதுனால அவர் தான் உங்களை தேடி வந்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இருந்தாதான் இயேசுன்னு இல்ல, இயேசு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு ஜீவன், உங்களுக்கு எனக்கு ஒரு மறுவாழ்வு, உங்களுக்கும் எனக்கு ஒரு மன திரும்புதல், உங்களுக்கு எனக்கு ஒரு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நம்ம கையில வாக்குத்தத்தமான வசனங்கள் நம்ம கையில உண்டு. ஹல்லேலூயா. அதை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தினால நம்ம வாழும்படியாக தான் இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை என்னைக்கும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணாது. என்ன பண்ணது? டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணாது. நம்மளை ஃபெயில் பண்ணவும் வைக்காது. அது எப்பொழுதும் நம்மளுக்கு ஜீவனையும் ஜெயத்தையும் கொடுக்க தான் அது எப்பொழுதும் நம்மளுக்கு போஷிக்க நினைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவர் எங்கெல்லாம் பயணம் செய்யறாரோ அந்த ஜனங்களுக்கு நிறைவு தாங்க உண்டானது. எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? வேதத்துல ஜனங்கள் குறையப்பட்டு போனாங்கன்னு குறைவான இடத்துல இயேசு போய் நிற்கும் போது அங்க நிறைவே இயேசு கிறிஸ்து அவங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுனால குணப்படுத்த முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. மருத்துவ வார்த்தை அது மெய்யான வார்த்தை இல்லை. இட்ஸ் நாட் a final words. தெரியுங்களா? டாக்டரோட வார்த்தை அது final words கிடையாது. final words யாரோட தெரியுங்களா? இயேசுவோட. ஆமென். ஹல்லேலூயா. அவரோட தாங்க கடைசி வார்த்தை. அந்த வார்த்தைக்காக காத்திருங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் என்னை பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டாங்கன்னா நான் முட்டாள் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பைத்தியம்னு சொல்லிட்டாங்கன்னா நான் பைத்தியம் இல்ல. இது நம்மளால எதிர்த்து நிற்க முடியுது இல்லையா? இந்த வார்த்தையை நம்மளால செய்ய கொள்ள முடியுது இல்லையா? ஒரு மனுஷன் நம்மள நியாயம் திருக்கிறது போல நம்ம இல்லை. இப்படிப்பட்ட காரியத்தை நம்மளால அதை மேற்கொள்ள முடியுது. உங்களால எதிர்த்து நிற்க முடியுதுன்னா உங்க வாழ்க்கையில வருகிற எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அதையும் கிறிஸ்துவின் வார்த்தையினால எதிர்த்து நில்லுங்க. அதுக்கு கிறிஸ்துவோட தேவனோட வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. ஆமென். தேவனோட வார்த்தையை எதிர்த்து நிற்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆயுதத்தையும் தேவனோட வார்த்தை கொண்டு மேற்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசிக்கும் போது பிசாசு 40 நாளும் அவன் தேவனை சோதிச்சாரு தெரியுங்களா? நீங்க லுக்கால பாத்தீங்கன்னா 40 நாள் இரவும் பகலும் அவர் சோதிக்கப்பட்டார் தான் போட்டிருக்கு. ஆனா நம்மளுக்கு காட்டினது 4 சோதனை. அவர் எப்படி மேற்கொண்டாரு? அவர் தேவனுடைய வார்த்தை கொண்டுதாங்க பிசாசுனை ஜெய கொண்டாரு. அவர் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளை அதிகாரத்தோடு பிசாசத்தோடு அவர் யுத்தம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டார். ஆமென். இயேசுவை விட்டு விலகி போனா தேவ தூதர்கள் பரத்திலிருந்து அவருக்கு சேவை செய்தார்கள். தேவனுடைய வார்த்தை கட்டளையிடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை நம்மகிட்ட வெப்பன் இல்லைன்னு இல்லை. எல்லா காரியத்தையும் ஜெயம் கொள்றதுக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு ஆயுதத்தை தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ஆயுதத்தை கரெக்டா பயன்படுத்துறவங்க கரெக்டா நீங்க உங்களை இலக்க போய் அடைவீங்க. பாருங்க, தேவனுடைய வார்த்தை பட்டைன்னு சொல்லுது. என்னன்னு சொல்லுது? பட்டை என்னன்னு தெரியுங்களா? கத்தி. பட்டை என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு?
கத்தி இப்படி வச்சு என்னது? கத்தி இப்ப மின்னுக்குன்னா என்னது? உங்களுக்கு அது என்னவா இருக்கும் சொல்லுங்களேன். பட்டயம் இங்க கத்தி தான் இல்லை. இப்ப கத்தியோட முகாம் நான் பிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப கத்தி மின்னுக்கு இருக்கு. இப்ப இந்த கத்தி நான் பிடிச்சிருக்கனால அது எனக்கு என்னவா இருக்கு? பாதுகாப்பா இருக்கு. ஆமாங்க தானே? எஸ்ஸா? என்னோட இருக்கிறீங்களா? நீங்களா என்னோட இருக்கிறீங்களா? இப்ப கத்தி வந்து வெளியே நீக்கும் போது நான் பிடிச்சினா அது எனக்கு பாதுகாப்பு. அதே கத்தி நான் திரும்பினா எனக்கு என்னது? எனக்கு ஆபத்து. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை, ஹல்லேலூயா, அவரோட வசனத்தை நீங்க கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் கேடகமாகவும் அரணாகவும் உங்களுக்கு எப்பொழுது நிற்கும். ஆனா அதே வார்த்தையை உங்களுக்கு லாபமாக, ஹல்லேலூயா, சுயநலமாக நீங்க பயன்படுத்தி கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்பொழுது நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை என்னைக்கும் லாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் பயன்படுத்தாதீங்க. அது உங்க ஆத்மாக்கி ஒரு நஷ்டத்தை, அது பெரும் நஷ்டத்தை கொண்டு வரும். ஏவாளு பாருங்க. அல்லேலூயா. ஏவாளு சர்ப்பத்தோடைய வார்த்தை நம்பி ஏமாந்து போனா. சர்ப்பம் என்னத்தை வச்சு ஏவாளை வந்தித்தாரு? மரியாதை வருது. என்னத்தை வச்சு வந்திதான்? தேவனுடைய வார்த்தையை வச்சுதான் வஞ்சிதான். ஆமா தானே? என்ன சொன்னா? கர்த்தர் உன்னை இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரோ. யார் சொன்ன வார்த்தை? தேவன் சொன்ன வார்த்தை கொண்டுதான் ஏவாள வஞ்சிக்கிறான். தெளிவுள்ளவர்கள் நீங்க. இதை சாப்பிட்டா நீங்க தேவனை போல மாறிடுவீங்க. அதனால்தான் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாராம். நீங்க தேவனை போல மாறணும்னா யாரு சொல்லி நீங்க தேவனை போல மாறணும்? தேவன் சொல்லி தான் மாறணும். பிசாசு சொல்லி எப்படி தேவனை போல மாறுது? அங்கேயாச்சும் நம்மளுக்கு ஒரு ஞானம் வந்திருக்கணும். அந்த ஏவனம்மா ஒரு கொஞ்சம் 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 யோசிச்சிருந்தாங்கன்னா தப்பிச்சிருக்கலாம். பாருங்க, அந்த வார்த்தையை அவ இச்சித்தா அவளுக்கு அது பெரும் நஷ்டத்தை கொண்டு வந்தது. அவளுக்கு மட்டும் இல்ல, அவளுடைய கணவருக்கும் அவளுடைய பிள்ளைக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படியாக ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம விசுவாசிக்கணுங்க. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட ஒரு வார்த்தை புறப்பட்டு வருதுன்னா அதை அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளணும், அதை அப்படியே ரிசீவ் பண்ணணும், அதை அப்படியே நீங்க விசுவாசிக்கணும், அதை எப்பொழுதும் நீங்க நம்பணும். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்றது. தாமதம் ஆனாலும் பரவாயில்லை, அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஹல்லேலூயா. அது நிச்சயமாகவே நிறைவேறும். உங்களோட என்னோட வேலை என்ன தெரியுங்களா? அந்த வார்த்தைக்காக பொறுமையோட கர்த்தருடைய சமூகத்தை காத்திருப்பது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கு. ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களான்றது பாதை அருகில பாத்வேல உழுகிற இடமா ஆயிடுது. நம்மளோட இறுதி அப்படிதான் இருக்கு சில நேரத்துல. ஹல்லேலூயா. பாதை அருகில உழுகிற விதையானது என்ன ஆகுமா? அது மிதிக்கும். ஆகாயத்து பறவை வந்து கச்சிட்டு போறதுக்கு தான் அது இருக்கு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். என்ன பண்றோம்? அதை கேட்கிறோம். ஆனா நம்ம விசுவாசிக்காதபடிக்கு, நம்ம ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசன் வந்து நம்மளோட இதயத்துல இருந்து அதை எடுத்து கொண்டு போயிடுறோம். அடுத்தது எந்த அருகே? பாறையின் மத்தியில விழுவும் போது. இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட இருதயம் வந்து பாறையா இருக்கும். அதுவும் ஆராய்ந்து பாருங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. பாறையின் மத்தியில விழுந்த விதை என்ன தரங்களாகும்? அது முளையும். ஆனா அதுக்கு தேவையான நீர் ஊற்று இல்லாதனால அது உலர்ந்து போகும். அப்படி எப்படி தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை நீங்களும் கேட்கறீங்க. எப்படி தெரியுங்களா கேட்பீங்களா? சந்தோஷமாக பெற்றுக்கொள்வீங்க. தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக பெற்றுக்கொள்வீங்க. ஆனா அது வேர் கொண்டதா இல்லாதனால, என்னது? வேர் கொண்டதா இல்லாதனால சோதனை போராட்டம் வரும்போது, ஹல்லேலூயா, நீங்க தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படுவீங்களா? அடுத்தது முட்செடியில மத்தியில விழுந்த. இன்னைக்கு அநேக பேர் இப்படிதான் இருக்கும். முட்செடி மத்தியில அப்படின்னா முள் இருக்குங்களா? முள்ளு மத்தியில விழும் போது வளருவோம்.
அந்த விதை வளரும். ஆனால் அதோ யார் கொடுத்துருங்களா நீங்கள் சேர்ந்து வளருவீங்க, நீங்களும் வளருவீங்க, அந்த முள்ளும் சேர்ந்து வளரும். கடைசி அந்த முள்ளு அந்த விதையை நெருக்கி போடுதான். அது எப்படிப்பட்ட விதை தெரியுங்களா? நம்மளுடைய விஷயம் கர்த்தரோட வார்த்தையை கேட்குறோம், முளைப்போம். ஆனால் அதோட சேர்ந்து உலகத்தோடைய கவலையும் உலகத்தோடைய ஆஸ்தியும் நம்மளை பிணைக்கிறதுனால நம்மள நெருக்கப்படுறோம். ஹல்லேலூயா. ஆனால் கடைசியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக இருக்கும். அது 1க்கு 100 கனி கொடுக்கிற கனியாக காணப்படும். ஆமே. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அப்படிப்பட்ட விதை தெரியுங்களா? எப்படிப்பட்ட இதயத்தில் தெரியுங்களா விதைக்கப்படுதா? உண்மையும் நன்மையும் உள்ள இருதயத்தில் விதைக்கப்படுது. எப்படிப்பட்ட இருதயம்? உண்மையும் நன்மையும் உள்ள இருதயம். அது நம்மளால பார்க்க முடியாது, அது தேவன் மட்டும்தான் அறிவார். நம்மளுடைய இருதயம் இன்னைக்கு உண்மையாகவும் நன்மையும் உள்ள இருதயமாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நிச்சயமாக நம்ம கண்ணி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படும். ஹல்லேலூயா. அந்த கண்ணி கொடுக்க வைக்கிறதும் அந்த தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதுக்கு நீர் பாய்ச்சி தண்ணி ஊத்துறதும் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவங்க பொறுமையாக அது கண்ணி கொடுப்பாங்களாம். இன்னைக்கு எடுத்தோடனே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும், எடுத்தோடனே நம்ம அதோட பலனை பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் வார்த்தை சொல்ல அவங்க பொறுமையாக கனி கொடுப்பாங்களாம். எப்படி இன்னைக்கு ரம்புத்தா மரத்தை மட்டும் நாளைக்கு பழத்தை நம்ம பறிச்சிடலாமா? முடியாது இல்லையா? அதுக்கு ஏற்ற வேலை அதுக்கு நடக்கணும். ஆமே. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாக தேவனுடைய வார்த்தை போய் சேரணும். ஆனா அது கொஞ்சம் கடினமானது இல்லையா? நன்மையும் உண்மை உள்ள இருதயம். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் தேவனுடைய வார்த்தையை நீங்க ருசி பார்த்துட்டீங்க. தேவ வார்த்தையில நீங்க பெறக்கூடிய அந்த நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உண்மையில சொல்றேன், நீங்க அந்த தேவனை விட்டு நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளால பொறுமையா இருக்க முடியல, பொறுமையா அந்த கனியை பார்க்க முடியாதனாலதான் நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம வாழ்க்கையை இழந்து போய் கொண்டே இருக்கிறோம். நீங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுது 30, 60, 100 தான் கனி கொடுப்பீங்க. எல்லாரும் 100 கனி கொடுக்க மாட்டோம். 30 கொடுத்தவங்க நீங்க 100 கொடுக்கணும். 60 கொடுக்கறவங்க நீங்க 100 மாற்றணும். இன்னைக்கு கர்த்தரோட கொஞ்சம் எழுப்பிட்டா போதும். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வல்லமையாக கிரியை செய்தா போதும். நம்ம மத்தியில தாழ்மை காணப்படுகிறது இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மள ஊழியக்காரர்கள் என்று நம்மளும் மறந்து போயிடுறோம். ஆமே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான கனிகள் உண்டு. 30, 60, 100 அது நம்மளும் ஆராய்ந்து பார்க்கணும். எல்லா விதத்திலும் நம்ம தாழ்மையா இருக்கணும். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்ய போது தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் எப்படி சொல்றது, அது வெறுமையா திரும்பாது. எப்படி வெறுமையாக திரும்பாது. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் உண்டு, லுக்கால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்த லுக்கா 10வது அதிகாரம் 5, 6 எடுத்துக்கொள்ளுங்களேன். Luke chapter 10 verse 5 to 6. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும் போது முதலாக என்ன சொல்லணும்? சமாதானம் உண்டாவதாக. அது யாரோட வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவன் என்ன சொல்றாரு? ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதானம் உண்டாவதாக. இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? பீஸ் பி வித் யூ. இங்கிலீஷ் அப்படியே போட்டிருக்கு, பீஸ் பி வித் யூ. சமாதானம் உண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை உங்களை விதைக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் தன்னோட சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும் போது சமாதானம் உண்டாவதாக. நம்ம சபைக்கு வச்சாச்சு சமாதானத்தின் திருச்சபை. ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. சமாதான பாத்திரர்
அங்கே பாருங்க, இருந்தார். நீங்க சமாதானம் உண்டாவதாக என்று நீங்க ஒரு வீட்டுல பிரவேசிக்கும் போது நீங்க சொல்லும் போது அங்க சமாதானத்துக்கான பாத்திரம் நாங்க இருந்தா நீங்க கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். நீங்க கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இன்னைக்கு நான் சிஸ்டர் ரூத் ரவீந்திரன் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நீங்க அந்த சமாதானத்துக்கு பாத்திரனாக இருந்தீங்களா அந்த சமாதானம் உங்க இடத்துல தங்கும். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்துக்கு நீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தகுதி உள்ளவனாக இருந்தீங்கன்னா அந்த சமாதானம் உங்களுடையது. வார்த்தை தேவனுடையது, ஆனா அந்த சமாதானம் உங்களுடையது. ஆனாலும் நீங்க கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது ஒருவேளை அதற்கு அவன் பாத்திரனாக இல்லைனா, ஆமென். இன்னைக்கு நாங்களும் தேவனுடைய வார்த்தையை ஏந்தி கொண்டு வரோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஏந்தி கொண்டு நாங்க வரோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்க மத்தியில நாங்க சொல்லும் போது அதுக்கு நீங்க பாத்திரனா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க சுகந்தரித்துக் கொள்வீங்க. இந்த வார்த்தை உங்களுடையது. இந்த வார்த்தையில இருக்கிற கருப்பொருள் அதோடைய ஆசீர்வாதம் உங்களுடையது. ஒருவேளை நீங்க அதுக்கு பாத்திரனாக இல்லைன்னா, இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அது யார் இடத்துல வரும்? எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு. ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக போகாது. ஆமென். அதுக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை மீண்டுமாக எனக்கு சாரும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லுங்க, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனோட வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை அது தேவனோட வார்த்தை ஆவியா இருக்குதான். அது ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க வைக்குது. ஒரு மனுஷனுக்கு ஜீவன் கொடுக்குது. நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை கொடுக்குது. வாழ்க்கை பயணம் என்னாதுன்னு தத்தளித்து கொண்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு பாதையை உண்டு பண்ணுது தேவனோட வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைங்க. ஆனாதான் நான் இருப்பதும் நிரூபணம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் சொல்லட்டுங்களா, இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு நம்மளுக்கு பலனே இல்லை. என்னால நம்மளுக்கு பலன், நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், நம்ம சுத்தி இருக்கிற பாடுகள், நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொல்லாப்புகள், நம்ம சுத்தி இருக்கிற இந்த தீமையான இந்த உலகம், சுத்தி இருக்கிற தீமையான ஜனங்கள் மத்தியில் நம்மளுக்கு வாழ்றதுக்கு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை, பலனும் இல்லை. ஆனா இன்னும் நம்ம அதை அனைத்தையும் மேற்கொண்டு கர்த்தருக்காக நிக்கிறோம்னா அது தேவனோட கிருபையும் அவரோட வார்த்தையும் தான். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்ம எல்லா விதத்திலையும் பாருங்க, இந்த வசன கோழி தன் குஞ்சு சேர்ப்பது போல எங்களை கூட்டி சேருங்க ஆண்டவர்னு மோசே சொல்றாரு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. இஸ்ரேல் ஜனங்க அப்பப்போ தேவனோட அடைக்க விட்டு வெளியாகிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? தேவனோட வார்த்தையை விட்டு வெளியாகிடுவாங்க. ஆனா நம்ம தேவன் எப்படி நல்லவர் தெரியுங்களா? ஆனா அவங்களுக்கு புரியல. தேவன் மீண்டுமாக ஒரு கோழியை நீங்க அதோட இதை திறந்து விடுங்களா, கோழி கொஞ்சம் எப்படி தரலாம் போவோம், குட்டிக்க முடியாதுன்னு போவோம். சத்தம் போட்டுக்கிட்டே குட்டிட்டு அது எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா தரமட்டமா ஓடி போவோம். தேவன் இஸ்ரேல் ஜனங்க அப்படித்தான் சொன்னாரு. அவர் அதெல்லாம் ஒன்னா அந்த கேட்காதது, நோட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, கீழ்படியாதது, வணங்கா கழுத்து விடுதுங்க, கத்தரை 10 தடவை பரீட்சை பார்த்ததுங்க. ஹல்லேலூயா. வேலையே செய்யாம தேவனோட தயவுல வாழ்ந்தவங்க இஸ்ரேல் ஜனங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா விதத்துல போஷித்த அந்த கர்த்தர் அந்த ஜனங்க அவரை விட்டு தூரமெல்லாம் போகும்போது கோழி எப்படி தன்னோட குஞ்சுகளை கூட்டி சேர்க்குதோ அதே போல கர்த்தர் அவங்களை கூட்டி சேர்த்து வச்சாரு. அப்ப நம்ம தேவனோட இருதயம் எப்படிப்பட்டது? நம்ம தேவன் எவ்வளவு அவரோட ஜனங்களை அவர் எவ்வளவு கரைசனாக அவர் பார்க்கணும். ஐயோ நம்ம விட்டுதான், நம்ம இந்த ஜனங்களை விட்டுட்டா, நம்ம விலகிட்டா இந்த ஜனங்க என்ன ஆயிடுவாங்க? வீணாயிருவாங்க. சில டைம் நம்ம கூட மனுஷனா இருக்கணும் இல்லைங்களா, நம்ம மாம்சம் தான் இருக்கும். சில டைம் நம்மளும் விட்டுருவோம். சரி போ
போய் நீ அடிபட்டு பார்த்துட்டு வான் நம்மளே விட்டானா தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. தேவன் அப்படிப்பட்டவரே இல்லை. அவரு நினைப்பதற்கும் எதிர்பார்க்கறதுக்கும் அதிகமான காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. தேவன் நினைச்சிருந்தா இவங்களுடைய அவிசுவாசனால தேவன் இந்த கோத்திரத்தை நீங்க இந்த கானான் தேசத்தை நீங்க சுகந்தரிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. அதாவது 40 நாள்ல சுகந்தரிக்க வேண்டிய அந்த கானான் தேசத்தை இந்த ஜனங்களோட கீழ்ப்படியாதனால, இந்த ஜனங்களோட அவிசுவாசத்தினால சுகந்தரிக்க முடியாம போகுது. அப்பயும் தேவன் கைவிடல. நீங்க சுகந்தரிக்க வேண்டாம், உங்க பிள்ளைங்க சுகந்தரிக்கட்டும். தேவன் அங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நம்ம பார்த்தா தேவன் ரொம்ப கடினமாக இருக்கிறாரு, நம்ம தேவன் தண்டிக்கிறாருன்னு பார்த்தா, ஆனா தேவன் நம்ம கைவிடாம இன்னும் அவரோட அன்பை அவர் வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருந்தாரு. ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருந்தாரு. ஆமே. இன்னைக்கு இந்த தேவனை நம்ம புரிந்து கொள்ளணும்னா நம்மளோட சிந்தை முடியாது. நம்மளுடைய சுய சிந்தனால இந்த தேவனை நம்ம இன்னைக்கு அநேக பேர் தேவன் உங்களோட சுய சிந்தனால பார்க்குறீங்க, சுய சிந்தனால அவரை நீங்க வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், இந்த தேவன் நீங்க நினைக்கிறது போல, நீங்க எண்ணுகிறது போல இல்லை. ஏன்னா நம்மளோட சிந்தையோட எண்ணங்கள் ரொம்ப சின்னது, ரொம்ப குறுகியதா. தமிழ் அப்படிதான் சொல்லுவாங்க, ரொம்ப குறுகியது. நம்ம தேவனை நம்மளால நினைத்து கூட பார்க்கணும். ஏன்னா தேவனோட வார்த்தை சொல்றது, வானம் என்னோட சிங்காசனம், பூமி பாதப்படி. அவர் எவ்வளவு பெரிய தேவன். நீங்க எப்படி அந்த தேவனை வர்ணிப்பீங்க? அந்த தேவன் நீங்க எந்த அளவினால் நீங்க அவரை அழைப்பீங்க? ஹல்லேலூயா. எந்த அளவினால் நீங்க அழைப்பீங்க? அப்போஸ்தலர் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்காக நீங்க தேவாலயத்தை கட்டக்கூடாத காரியம், ஏன்னா வானம் என்னோட சிங்காசனம், பூமி என்னோட பாதப்படி. இப்ப தேவனுக்கு நீங்க எந்த ஆலயத்தை கட்டி அவரை உட்கார வைப்பீங்க? என்னோட இருக்கிறீங்களா? தேவனுக்கு எந்த ஆலயத்தை கட்டி நீங்க உட்கார வைப்பீங்க? ஆமே. ஹல்லேலூயா. அனனியாஸ் சப்பீரா அந்த பணம் ஆரம்ப காலத்துல சபை அப்பதான் உருவாகுது, உற்பத்தி ஆகிற ஒரு ஆரம்ப கட்டத்துல அந்த இடத்துல அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? பொய் சொல்லிட்டாங்க. அவங்க பொய் சொல்றேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு. ஆனா பேதுரு கூட ஆவியானவர் இருந்தனால ஆவியானவர் பேதுருக்கு சொல்லிட்டாரு, இவங்க பொய் சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் நம்ம திறமையாக நம்ம செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியுங்க. தேவன் கூட ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் எங்களோட இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதை எப்பொழுதும் நம்ம விளங்கி கொள்ளணும். அந்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆவியானவரே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தெரியுங்களா? இன்னைக்கு அவர் இருக்கிறதுனால தான் நம்மளால இன்னும் கர்த்தருக்குள்ள. அப்படின்னா உலகம் அப்பப்போ இழுக்குதுதான், காந்தத்தை போல யார் நம்மள இருக்கிறா? உலகம் நம்மள இழுக்குதுதான். ஆனா இந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள பிரவேசிக்க முடியுது. நம்ம இன்னும் கர்த்தரை பார்க்க நம்ம முயற்சிக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நடக்கவும் நம்ம ட்ரை பண்றோம். இந்த ஆவியானவர் மட்டும் இல்லைன்னா நம்மளால கிறிஸ்துக்குள்ள வாழ முடியாதுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அனனியாவும் சப்பீராவும் மரணம் அடையலைன்னா சபையில ஒரு ஒழுக்கமும் ஒரு டிசிப்ளினும் இருந்திருக்காது. என்னோட இருக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியுங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்னா நம்ம தேவன் தண்டிக்கிற தேவன், ஏன்னா அதுதான் ஆரம்பம். சபைகள் உருவாக்கப்படுற ஆரம்பம். அன்னைக்கு அப்படி ஒரு காரியம் வரலன்னா சபையில ஒழுக்கமும் இருக்கு. இன்னைக்கு சபையை மற்ற சபையில எப்படி இருக்குன்னு தெரியாது, ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உள்ள காலம் இப்ப இருந்துச்சுன்னா நினைக்கிற தினந்தோறும் நம்ம சபைக்குள்ளதான் இருக்கணும்.
என்ன பயத்துறதுங்க? தேவ பயத்தினாலே நம்ம எல்லாரும் தேவ ஆலயத்துல நம்ம உட்கார்ந்துருப்போம். பாவத்தை என்ன கூட பார்க்க நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அப்போஸ்தலர் டைம்ல ஆவியானவர் அவ்வளவு பகிரங்கமாக அவரோட கிரியைகளை அவர் வழி நடத்த ரொம்ப ரொம்ப ஆச்சரியக்குரியதா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய அந்த ஒரு வார்த்தைக்காக காத்துடுங்க. மனுஷன் சொல்ற பிரகாரமாக நம்ம இல்ல. மனுஷன் நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுகிற வார்த்தைகளால் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க போகிறது இல்ல. ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் சாபத்தை நம்பிட்டு இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தாலே ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது சமாதானம் உண்டாவதாக நீங்க சொல்லுங்க. அதுக்கு அவன் பார்த்துருந்தா அந்த சமாதானம். இன்னைக்கு ஒரு மனுஷன் உங்களை சபிக்கிறானா அதுக்கு நீங்க பாத்திரனா இல்லைன்னா அந்த சாபம் எங்க போகும்? யாருக்கு போவோம்? சொல்றவனுக்கு தான் போவோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்ததா சத்தியம் நம்மள விடுதலை ஆக்கும். ஆமென். சத்தியத்தை அறிந்தா சத்தியம் நம்மள விடுதலை ஆக்கும். கிறிஸ்து நிமித்தம் நீங்க படிக்கிற ஒவ்வொரு நிந்தையும் அது உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும். கிறிஸ்து நிமித்தமாக உங்களை ஒருத்தவங்க தூஷிக்கிறாங்களா, உங்களை தவறா பேசுறாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, சந்தோஷமா கடந்து வாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மகிமை காத்துருக்கு. ஏன்னா கிறிஸ்து நிமித்தமாக நீங்க தாங்கி கொண்டு போறீங்க. கிறிஸ்து நிமித்தமாக நீங்க தாங்கி கொள்ளாம போகிறதுனால தான் உங்க மாமிசம் வெளிப்படுது. கோவப்படுறீங்க, திருப்பி கத்துறோம், திருப்பி பதிலுக்கு பதில் நம்ம பேசுறோம், சண்டை சச்சரவுக்குள்ள நம்ம போய் ஈடுபடுகிறோம், பொறாமை வருது, வஞ்சகம் வருது, பழி வாங்குறது வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மீண்டுமாக சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையோடைய எந்த ஒரு பகுதியும் யார் கையிலையும் இல்லை. பாஸ்டர் அழகா சொல்லுவாரு, எதுக்கு குறி சொல்ற போய் பாக்குறீங்க? எதுக்கு குறி சொல்றது போய் பாக்குறாங்க? அவங்க நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? நம்மளோட ரேகையை பார்த்து உங்க வாழ்க்கை இப்படி ஓஹோன்னு போக போகுது, ஹல்லேலூயா, நீங்க அடுத்த மாசம் நீங்க இப்படி ஆஹான்னு இருக்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் கேட்பாரு, அவங்களே ரோட்டோரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ரோட்டோரத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்க வாழ்க்கை ஓஹோ ஆஹான்னு போகும்போது நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்பி அதுக்கு நீங்க தயாராக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க நிச்சயமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, உறுதியான வார்த்தை. ஆமென். ஒரு மனுஷனை நம்ம தெளிவுபடுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை தெளிவுபடுத்தினா உண்மையிலே சொல்ற உங்களால என்னால முடியாது. ஏன்னா நம்ம சத்துக்கு पाला दिए लगी सत्तु पाला नती जड़ी डुओ को पाला ना बोले सत्तु को पाला सजी बोले जड़ी सत्तु கரெக்ட்டுங்களா? நம்மனால எந்த ஒரு மனுஷனையும் முடியாதுங்க. நாங்க ஆத்மா ஆதாயப்படுத்துற முடியல. ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துறதே அவ்வளவு கஷ்டம். முக்கியமா விசுவாசிய ஆதாயப்படுத்துறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கதை, நிறைய கதைகளை கேட்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நாம பேச வேண்டியதா இருக்கு. காட்டிக்கவும் கூடாது. என்ன காட்டிக்க கூடாது? எங்களுக்கு தெரியும்னு காட்டிக்கவும் கூடாது. காட்டிக்காமையே நாங்க வேற பேசணும். ஏன்னா அந்த ஆத்மா எங்களுக்கு வேணும். அதுல நாங்க ஒரு ஜபமும் பண்ண, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆத்மாவையும் வச்சு நாங்க வழி நடத்த தயாரா இருக்கோம். இந்த ஆத்மா எங்களுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் சிஸ்டர் இவ்வளவு நல்லவங்களா இருக்கும்னா அது தேவனால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப நல்லவர் இல்ல. நீங்களா என்னோட ஃபிளாஷ்பேக் வர முடியாது, நான் கூட்டு போறேன். ஹல்லேலூயா. அவே பாஸ்டர்லாம் நின்று பேச முடியாது. காத்தாடி பருகோ, நாக்காடி பருகோ, எதெல்லாம் எங்கெங்க பருகுனே தெரியாது. காந்த போல எல்லாம் அப்படியே ஆகாயத்துல நிற்கும். ஆனா இன்னைக்கு தேவன் அழைத்து இவ்வளவு பொறுமையா தேவன் வழி நடத்துறாருன்னா, ஹல்லேலூயா, அவர் உங்க மேல வைத்திருக்க அன்புனால தான். உங்க மேல வைத்திருக்க அன்புனால தேவன் இன்னைக்கு போதுகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஆத்மா வழி நடத்தணும்னா அதுக்கு பொறுமை, நிதானம், முக்கியமா நீதிய பொறுமை, சாந்தமும் வேணும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கேட்குற கேள்விக்கு சொல்லிட்டு பதிலே சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை பாஸ்டர் சொன்னாரு பாருங்க, ஒரு விசுவாசி வந்து கேட்டாங்களாம், எனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குதுங்க, நானும் வேகணும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அவங்க அடி ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு கனவு கண்டேன். சொல்லுங்க சிஸ்டர். இல்லை சிஸ்டர், நான் தூங்கிட்டு இருந்தேன் பாஸ்டர், கோழியா நடந்து போகுது. சரி சிஸ்டர், ஆனா கோழி தலை இல்லாம நடந்து போகுது, இதுக்கு அர்த்தம் என்னது? ஹல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் என்ன? நானா இருந்தா வீட்டில் போய் பாருங்க, கோழி கறி வச்சிருந்தீங்களா, அதை தலை போட்டிருக்கீங்க, நிறைய தலை இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசி கேட்கிற கேள்வி தாங்க முடியல. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் கூட நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம். ஹல்லேலூயா. நம்ம தேவனோட பிள்ளைங்க தெரியுங்களா, நம்மளோட பேச்சு, நம்மளோட பார்வை, நம்மளோட சிந்தை, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமா இருக்கணும். பைத்தியக்காரத்தனமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? வித்தியாசமா இருக்கணும். உங்களோட ஆவி கத்தர் அப்படியே அனல் மூட்டணும். உங்களை கண்டு 10 பேர் விடுதலை ஆகணும். சோர்வா இருக்கிறவங்க உங்களோட ஆவி அவங்கள பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் சோர்வா இருந்து நீங்களும் சோர்வா இருந்து அப்ப 2 சோர்வுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆமென். 2 சோர்வுக்கும் நல்லா தான் இருக்கும். சில பேர் பாருங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டேன் நான், லாஸ்ட் வீக் மண்டே ஆக்சிடென்ட் ஆயிட்டு காடி மின்னுக்கு போச்சு. உள்ளுக்கு தம்பியும் என்னோட செகண்ட் சனும் 3rd டாக்டர் இருந்தாங்க. எனக்கு அடிபட்டது கூட பெரிய காரியம் இல்லை, நான் சந்தோஷமா இருந்தேன். எனக்கு என்ன ஒன்று, மின்னுக்குள்ள ஒரு இறங்கி வந்து நீ ஏசக்கூடாது, அவ்வளோதான் நான் இருந்தேன். ஆனால் நான் இறங்கி வரும்போது நான் பார்க்குற ஒரு காடியில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. கெம்பரி பழைய காடி, அவ்வளோ ஸ்ட்ராங். ஆனா என்னோட மின்னுக்கு பாத்தீங்கன்னா 2 பல்பு அந்த கண்ணாடிலாம் உடைஞ்சு போச்சு, உள்ளுக்கு ரேடியேட்டரும் உடைஞ்சிச்சு, போனட்டு மேல நிக்குது. நான் இறங்கி வந்த பார்த்தா அப்ப அவளை ஏசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுதான் நினைச்சேன், ஏன்னா பெரிய ஹைவே, பெர்லிங் ஹைவே. அப்ப பாப்பா அழுந்துச்சு, பாப்பா என் மக்கள் அழுந்தாங்க. ஏன்னா அவங்க தான் பின்னாடி மின்னுக்கு ரேன்னு நான் பிடிச்சிட்டேன், கையை தாங்கிட்டேன். பின்னாடி பாப்பா அவங்க வந்து நெஞ்சு வந்து சீட்ல அடிபட்டுச்சு, அப்பா அடிபட்டுச்சு, அவங்க அழுந்தாங்க. அப்போ மின்னுக்கு ஓட்டுநர் வந்து தமிழ் வர, அவர் வந்து பரவாயில்ல நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, அவருக்கு நத்திங், ஏன்னா அவர் காடி அடி இல்லை. ஆனால் பரவாயில்ல இருங்கண்ணே, என்னோட கணவர் வந்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பேசுங்கன்னு சொன்னனே. அப்போ பாஸ்டர் சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு காடி போட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். என் மகன் என்ன பண்ணிச்சு, இப்படி பிடிச்சிட்டு தானே ஆச்சு, வீட்டுக்கு இருக்க அப்பா ஸ்கூலுக்கு போக வேண்டாம். என் மகன் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து காடியில மம்மி வெரி பெயின், ஐ ஹீட் த சேட். வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு. அந்த வழியில கொஞ்ச நேரத்துல காணாம போச்சு. காணாம போய் ஸ்கூலுக்கு போவேன் அவங்க சொல்றாங்க, ஸ்கூலுக்கு போவேன்னு. அப்பதான் யோசிச்சு போகும்போது அழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம மாறக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாறணும். ஆமென். இன்னைக்கு வந்து தேவனை நம்மளுக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம அவரை மாற சொல்லிக்கிறோம். இன்னைக்கு ஜெபம் கேட்கும் பாருங்க, நம்ம வார்த்தையை போட்டு அவர்கிட்ட பெற்றுக்கொண்டக்காக, ஏசு நீங்க இப்படி செஞ்சிருங்க, ஏசு எனக்கு இது வேணும், நான் இதுதான் எதிர்பார்க்கிறேன். என்னைக்காச்சும் தேவன் சித்தத்தை கேட்டு நம்ம செஞ்சிருக்கோமா? ஹல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், தேவன் உங்க வாழ்க்கை கற்றல் எடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது கண்டிப்பா உங்களுக்கு அது நிறைவாக தான் இருக்கும். ஆமென். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்த வசனமும் வந்திருக்கும். அதுக்காக காத்திருங்க. தேவன் உங்களை உயர்த்துவார்னா நிச்சயமாக உயர்த்துவார். தேவன் உங்களை பயன்படுத்துவார்னா நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். தேவன் நன்மையானதை தருவார் என்று வார்த்தை மூலமா சொன்னார்னா கண்டிப்பா நன்மையானதை உங்களுக்கு தருவார். ஆனா இப்பொழுது அந்த சூழ்நிலை நீங்க நன்மையை பெறுறதுக்கோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கோ அது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தாலும், ஆனா கண்டிப்பா தேவன் வார்த்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில அது நிறைவேறும். ஏன்னா அந்த வார்த்தை நம்மளுடையது. தேவன் அது நம்மளை பார்த்து நம்மளுக்கு அதிகாரமாக கட்டளையிட்ட வார்த்தை. அந்த வார்த்தைக்காக காத்திருங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் இல்ல, தேவன் வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாரு.
உங்க விசுவாசத்தை கொலைக்கும்படியாக அநேக காரியங்கள், அநேக வார்த்தை உங்க காதுல நீங்க கேட்பீங்க. விலகி போடுங்க, தீமை விட்டு விலகு என்று தேவன் வார்த்தை சொல்லுது. அது தீமையானதா? உங்க தேவனை விட்டு தூரப்படுத்துதா? தேவன் மேல வைத்திருக்க விசுவாசத்தை குலைக்க செய்தா? ஹல்லேலூயா. தேவனை தேடாத படிக்க உங்களை முடுக்க செய்தா? அதை விட்டு விலகுங்க. யார் விட்டு விலகணும்? நம்ம சில மினத்திரங்களை செய்யறோம். அதான் தேவனோட வார்த்தை நம்மளுக்கு இருந்தா நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். நம்ம விட்டு விலகாம அதே இடத்துல நின்றுகிட்டு நீ போ நீ போ. அதான் சொன்னேன், இன்னைக்கு வார்த்தையின் பிரகாரமா நம்ம மாறுறத விட்டுட்டு நம்ம வார்த்தைய நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாற சொல்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி அந்த வேலைக்காரன் நீங்க ஒரு வார்த்தை என் மகன் 2 நாளா சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கும் ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தை சொன்னாரு, நேத்தியும் ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு. அவருக்கு தெரியாது நான் என்ன பிரசங்கம் எடுத்திருக்கேன். கர்த்தரோட ஒரு வார்த்தை நம்ம சூழ்நிலை மாற்றும். கர்த்தரோட ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றும். கர்த்தரோட ஒரு வார்த்தை நம்ம சிந்தையை தெளிவுபடுத்தும். கர்த்தரோட ஒரு வார்த்தை நம்ம எவ்வளவு பெரிய வியாதியில இருந்தாலும், நான் டாக்டரை கைவிட்டு இருந்தாலும் அதை நம்மளை சொஸ்தமாக்கும். அல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி நம்மளை அழிவிலிருந்து தப்பி வைக்கிற வார்த்தையை தான் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். தேவன் வார்த்தை தாங்க நம்மளுக்கு பட்டயமும் கேடகமும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது பெரிய ஒரு ஆயுதமா வேற ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விருப்பப்படுகிற ஒரு காரியம், நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசுவை நாங்கள் நம்புகிறோம். அந்த இயேசு மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை உங்கள்கிட்ட சொல்றோம். ஆமென். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறனால அந்த நம்பிக்கையான வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லும்போது அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க விடுதலை ஆவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு, நாங்க இயேசுவை நம்புறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவரோட வார்த்தையை எடுத்தது உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுகிறோம், கேட்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு இந்த சபைக்கு நீங்க விடுதலை ஆகணும்னா, நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவை நீங்க நம்பினீங்கன்னா, நீங்க இயேசுவை பார்த்தீங்கன்னா உங்க சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. நம்ம சபையில் இருந்த ஒரு சகோதரன் வியாழக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை அடிபட்டாரு கேரள. அப்போ அவரு திங்கள் செவ்வாய் புதன் அவர் சொன்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப கலங்கிட்டோம், பயந்துட்டோம். என்ன ஆக போகுது அந்த பையனுக்கு, என்ன நடக்க போகுது? ஏன்னா ஏற்கனவே எங்களுடைய ஊழியத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த அந்த சகோதரனுக்கு அவன் இறந்துட்டான் இதே மாதிரி இன்சிடென்ட். அப்ப அதே காரியத்தை இந்த பையன் சொல்லும்போது நான் கொஞ்சம் நான் தைரியப்படுத்திக்கிட்டேன். நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணல, சிஸ்டர்கிட்ட எதுவுமே பேசல. நான் தைரியமா இருந்தேன். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு, அவர் செய்வார். ஆனா அவன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் ஒரு பயத்தை உண்டாக்குறது போல. இப்படி நடக்குது, அப்படி ஆகுது, இப்படி போகுது, இப்படி வருது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு இந்த சிம்டம்லாம் வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற காரியம்லாம் பயம் உண்டாக்குற காரியத்தை சொன்னாரு. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா சிஸ்டர் சொன்னாங்க வியாழக்கிழமை போலாம், காலையிலே எழுப்பிட்டாங்க போலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு நான் போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் என்னோட கர்த்தர் இருக்கிறார், எனக்கு தெரியும் தேவன் என்னோட இருக்கிறார். சரிங்களா? அப்ப நாங்க அங்க போனானே அந்த பையனை விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களோட அப்பா வந்துட்டாரு. நான் அந்த பையன்கிட்டையும் அவங்க அப்பாட்டையும் விசுவாசமான வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆண்டோட வார்த்தையை சொன்னேன். அவரு சில காரியங்கள், சில சபைகளுடைய முறைகளை அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அற்புதம் அடையாளங்களை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை வல்லமை பெரியது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். அந்த பையன்
போன்ல சொன்னதை நாங்க அதை பெருசா நம்பாம நான் ஆண்டவரை நம்பி இருந்தனால பேசிக்கிட்டே இருக்கிறேன். நர்ஸ் கதவை தட்டிட்டு உள்ளுக்கு வந்துட்டு பார்த்துட்டு அவர் கையில போட்டிருந்த ட்ரிப்ஸ் அந்த ஊசி அதை கழட்டிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை காட்டிலும் அவனுக்குள்ள இருக்கிற வியாதியை காட்டிலும் டாக்டர் சொன்ன வார்த்தையை காட்டிலும் எண்ணில் இருக்கிற தேவன் பெரியவர். அந்த ஊசியை கழட்டுறாங்க, எடுத்துட்டாங்க. ட்ரிப்லாம் ஏற்ற வேண்டாம், உன்னை தேவன் டாக்டர் சொல்லிட்டாரு நார்மல் ஆயிட்ட, நீ ட்ரிப்லாம் ஏற்ற வேண்டாம். ஐயா அவன் சொன்ன வார்த்தைலாம் நான் ரெக்கார்ட்ல வச்சிருக்கிறேன், ஆடியோல வச்சிருக்கேன், கேளுங்க. நர்வ் எப்படி ஆயிடுச்சு, பிரெயின் எப்படி ஆயிடுச்சு, மூஞ்சிலாம் ஜூம் பண்ணிலாம் அனுப்புனாரு. பயம் பா எடுத்துட்டாங்க. ஜோன் இந்த இடத்துல இருந்து படுக்கையில இருந்து அவன் வெளியாகணும் சொல்லி வியாழக்கிழமை வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை காலையில சிஸ்டர் கால் வருது, என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், எவ்வளவு காரியங்கள் நம்புகிறது போல வந்தாலும் நம்பிக்கையான இயேசு ஒருவரே எல்லாத்தையும் மேற்கொள்கிற வல்லமை உள்ள நாமம். யார் எது வேணாலும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணாலும், நீங்க பார்த்து கொண்டு வந்தாலும், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அதை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. போன வார பிரசங்கத்துல வந்து ஒரு சகோதரி என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையில நீங்க சொன்னீங்க தசபாகத்தை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தையின் குறித்து, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கணும், ஆனா என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு புரியல பாஸ்டர். நீங்க நிறைய தடவை எனக்கு பிளஸ் பண்ணி ஜோம் பண்றீங்க, தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கீங்க, ஆனா நடக்க மாட்டுது ஐயா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த வாக்கு தத்துவம், அந்த வார்த்தை எனக்கு நடக்குது, ஏன் உங்களுக்கு நடக்கலன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுங்கீங்கன்னா, செவி தந்தீங்கன்னா, அதன்படி காத்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் விசுவாசிகள் மத்தியில ஆண்டவர் செய்து கொண்டிருக்க. ஒவ்வொரு விசுவாசியும் என் இடத்துல சொல்லும் போது நான் கேட்பேன், எல்லாம் கேட்டுப்பேன். கர்த்தர் செய்றார். ஏன் தேவன் யாரோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவர் யார் கூட இருக்கிறாங்களோ, அவங்களோட வாழ்க்கை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதனால நாங்கள் கேட்ட இயேசுவை உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறோம் விசுவாசத்தோடு. அந்த விசுவாசத்தோடு நீங்க நெல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவன் எழுந்து நம்ம இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நாம் போவோம் விசுவாசத்தோடு, கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், தகப்பனே உம்மிடத்துல விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி வேணவாய் இந்த திருவிருந்து ஆராதனையில ஆண்டவர் உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட,